சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்த மாரி வாழ்க்கை போகலன்றதே நமக்கு புரியாது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழல் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இத சரி பண்ணிக்கிறதுக்காக இது பண்ணா நடக்குமா, அது பண்ணா நடக்குமான்ட்டு எல்லா விதமான பாசிட்டிவான ப்ராசஸையும் ட்ரை பண்ற ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். என்னோட பிராக்டிசஸ்லயே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், லைஃப் மாறணும் அப்டிம்பாங்க. ஒரு ஆளு என்ன தேடுதல் இருக்குன்னே தெரியாம, எதையோ ஒண்ண சரி பண்ணிக்கணுமா, என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அதாவது புரியாத ஒரு வாழ்க்கை. இது எப்படி எடுத்துக்கலான்னா, நம்ம எதிர்பார்க்குற மாரி வாழ்க்கை போலன்னா, அப்ப ஏதோ தப்பான பாதையில பயணிக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஊர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டே இருக்கீங்க. அந்த ஊரே வரல. அப்போ ஒண்ணு அந்த பாதைய தப்பா எங்கேயோ நீங்க மாத்தி வந்துட்டீங்க. இல்ல நீங்க போற திசையே தப்பா இருக்கலாம். முழுசாவே தப்பா இருக்கலாம். அப்ப நமக்கு அந்த ரொம்ப தூரம் பயணிக்கிறோம், முயற்சிகள் பண்றோம், பெரிய அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம். அப்பவுமே அந்த ஒரு முடிவு நமக்கு கிடைக்கல. ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க மேபி மேபி நீங்க தப்பான பாதையில பயணிச்சுட்டு இருக்கீங்கன்றது அர்த்தமா இருக்கலாம். ஸோ ஒருவேள நம்ம லைஃப்ல இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கிற பாதை தவறா இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு சில சைன்ஸ் நீங்க பார்க்க முடியும் லைஃப்ல. அப்படிப்பட்ட சில சைன்ஸ மட்டும் இங்க டிஸ்கஸ் பண்றோம். இது போக நெறைய விஷயங்கள் இருக்கு. மேபி இந்த வீடியோவ நான் பார்ட் 2வா ரிலீஸ் பண்ண முயற்சி பண்றேன். நம்ம வாழ்க்கைய நோக்கி சரியா பயணிக்காம, தப்பான பாதையில தான் பயணிக்கிறோன்றது, இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமும் உங்க லைஃப்ல அப்ளை ஆகுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள இப்போ உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல பொருத்தி பார்த்துக்க முடியும். அப்படி தப்பான வாழ்க்கையில பயணிக்கிற மாரி தெரிஞ்சது அப்டின்னா, அதுலருந்து ஈஸியா டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு நெறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. அ கிராட்டிட்யூட் நெறைய எழுதுங்க. உங்க கோல்ஸ ரீவொர்க் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாவே, உங்க வாழ்க்கைய சீரமைச்சுக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஸோ, இப்ப நான் 4 விஷயங்கள் சொல்லப் போறேன். இது உங்களுக்கு எங்க பொருந்துதுன்னு பாருங்க. எந்த விஷயம் உங்களுக்கு பொருந்துதுன்றத கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல எல்லாமே இருக்கும். இப்ப சில பேர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது, என்ன ப்ராப்ளம்னு கேட்டா அவங்களுக்கு சொல்லத் தெரியாது. நான் அன்ஹேப்பியா இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஈர்ப்பு பொறுத்தவரைக்கும் நான் கன்சல்ட் பண்ணும்போது கேட்கறது, ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லிக்கிற மாரி ப்ராப்ளம் இருக்கா? ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு? அதுல எதுவும் பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? கெரியர் எப்படி இருக்கு? பணம் சார்ந்த விஷயத்துல உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? உங்கள நீங்க விரும்புறீங்களா? நீங்க குறைன்னு சொன்னா உங்க லைஃப்ல எது குறைன்னு கேட்பேன். இது எத கேட்கும்போதுமே, எனக்கு சொல்லத் தெரியல அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா, சில பேருக்கு லைஃப்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா, சந்தோஷமா மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சூழல்ல நான் சொல்லிக்கிற மாரி என் லைஃப்ல பிரச்சனையே இல்ல. பட் நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன். ஒரு மென்டலி நான் ஒரு மாரி எனக்கு ஒரு மேகமூட்டமா இருக்கு அப்டின்னா, டெஃபினட்டா நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த தப்பான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இத உடனே நீங்க பதற வேணாம். ஐயோ! தப்பு பண்றானா அப்படி சொல்ல வரல. நீங்க மேபி உங்களுக்கு தகுதி இல்லாத உறவுகள் கூட பழகுறது, இல்ல நீங்க உங்க வாழ்க்கைய கவனிக்காம வேற ஏதாவது விஷயங்களுக்கு எனர்ஜிய போடுறது, இது கூட காரணமா இருக்கலாம். ஸோ கரெக்ஷன்ஸ் அப்படின்றது மொத்தமா பாதைய மாத்திக்கிறத நான் சொல்ல வரல. நீங்க தப்பான பாதையில பயணிக்கிறதுக்கு ஒரு குறிப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் இருக்கும்போது ஏன் அன்ஹேப்பியா இருக்கிறீங்க? உங்க லைஃப்ல யோசிச்சு பார்த்தா சொல்றதுக்கு ஒரு குறையும் இல்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு கவல வருது? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க. அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கான வாய்ப்ப நான் முதல் சொல்லியிருந்த பிராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஈர்ப்பு பயிற்சிகள் ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய கிளாரிட்டி வரும். நம்ம லைஃப்ல எது இருக்கு, எது இல்லன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க வாழ்க்கை தப்பான பாதையில போயிட்டு இருக்குன்றத உணர்றதுக்கு இந்த முதல் சொன்ன விஷயத்த உங்க லைஃப்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்தது உங்க லைஃப்ல நெறைய கேள்விகள் இருக்கும். நம்ம எத நோக்கி போறோம்? என்ன பண்றோம்? இது எனக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? இல்ல என்னோட கெரியர் சரியா? அ இதுதான் என் லைஃபோட டெஸ்டினேஷனா? இதுதான் எனக்கு பொருந்துற மாரியான பெர்சனான்னு நெறைய கேள்விகள் இருக்கும். ஆனா அந்த கேள்விகளுக்கு உங்களால தெளிவா பதில கண்டே பிடிக்க முடியாது. அதாவது உங்க வாழ்க்கை நெறைய இடங்கள்ல வெறும் கேள்விக்குறியா மட்டும் இருக்கும். ஸோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வரல. உங்களோட வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளுக்கு உங்ககிட்டயே ஆன்ஸர் கிடைக்காது. எந்த கேள்வியுமே உங்கள கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லன்ட்டு. போய் இன்னொரு எக்ஸ்பர்ட் கிட்டயோ, இல்ல உங்களோட நாலேட்ஜபிள் பெர்சன் நெனச்சு இன்னொருத்தர்ட்ட தான் கேட்பீங்க. ஒரு 20, 30 வயசு, 40 வயசு வந்துட்டா கூட, உங்களோட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்டின்னா, நீங்க சரியான பாதையில பயணிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாரி உங்க லைஃப்ல நெறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னாவே, நீங்க உங்க கோர்ஸ் ஆஃப் லைஃப்ப கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கைய சீரமைச்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட இல்லாத அறிவு வெளிய தேடி எடுக்க முடியாது. நம்ம கான்ஷியஸ் எப்பவுமே நம்மள ஒரு சர்வைவல் மோட்லயோ, இல்ல ஒரு கம்ஃபர்டபிள் மோட்ல தான் கொண்டு போகும். அப்படி இருக்கிற கான்ஷியஸ்க்கு
உங்களோட வாழ்க்கையை எப்படி சீரமைச்சுக்கிறது, சரி பண்ணிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் ஏதோ தப்பான பாதையில் உங்கள் வாழ்க்கையை செலுத்திட்டு இருக்கீங்க. ஏதோ தப்பான டைவர்ஷன்ஸ்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கல. அப்போது இதை ஒரு சைனாக நீங்கள் பார்த்துக்கணும். என்னோட வாழ்க்கைக்கு என்னால் முடிவெடுக்க முடியல அப்படின்ட்டா, யூஆர் சம்வேர் யூஆர் மேக்கிங் மிஸ்டேக்னு அர்த்தம். 3வது விஷயம், ஒரு கிளியரான கன்சிஸ்டன்ட் கோல் இல்லாமல் இருக்கிறது. இப்போ என்கிட்ட கோச்சிங் வருவாங்க. முதல் ஒரு மாதம் ஒரு கோல் சொல்லுவாங்க, 2வது மாதம் ஒரு கோல் சொல்லுவாங்க, 3rd மந்த் அப்கிரேட் பண்ணுவாங்க, 4th மந்த்க்கு அப்புறம் ஒரு கோர் ப்ராக்டிசஸ் போகும்போது இந்த கோல் எனக்கு பொருந்தலை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஒரு 10% தான் இருப்பாங்க. பட் நீங்கள் இதில் மேட்ச் ஆகுறீங்க, உங்களுக்கு கோல்ஸ் வந்து ரொம்ப சஃபல் ஆகிட்டே இருக்குது, ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக தெரியுது, லைஃப்பை நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இல்லைன்றது உண்மை தான். இதுக்கான காரணம் என்ன? உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, நீங்கள் சரியான பாதையில் இல்லைன்றதும் ஒரு அர்த்தம். இதெல்லாம் வந்து யுனிவர்சல் சயின்ஸ் தான். அதாவது நீ உன்னை கேட்குற அந்த கேட்குறதுக்கு தகுதியான பாதையில் நீ இல்லைன்னு கான்ஷியஸ் சொல்லுதுன்னு அர்த்தம். அப்போது கோலை நீங்கள் செட் பண்ணும்போதே அந்த கிளாரிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது நம்புறீங்க. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அது மாறுது அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டேபிளான தாட் ப்ராசஸ் உருவாகலை. அதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம். ஆனால் இந்த காரணங்களை புரிஞ்சுக்காமே சரி பண்ண நினச்சிங்கன்னா சிம்பிளான ஐடியா, நிறையா டீடாக்ஸ்குள்ளே போங்க. எப்பவுமே உங்களுடைய இலக்குகளை யோசிக்கும் போது உங்கள் ஃப்யூச்சரை யோசித்து இலக்குகளை பொறுத்துங்க. இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன முடியும், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வச்சு கோல் செட்டிங்குள்ளே போகாதீங்க. இது ஒரு சின்ன சிம்பிள் டிப் தான். பட் ஓவராலாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் கோல் இல்லாமல் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் பாத் வந்து டீவியேட் ஆகிடுச்சு, எங்கேயோ மாறி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். லைஃப்பை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி நிறுத்தி இந்த கோர்ஸை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தவறுகள் நான் பண்ணப்போ என் லைஃப் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் தப்பான டைரெக்ஷன்லாம் பயணிச்சிருக்கு. ஒரு சின்ன மூமெண்ட்டில் நான் அதை பாஸ் பண்ணி சரி பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் 8 வருஷம் என் லைஃப்பில் அட்வான்ஸ்டாக இருந்திருக்க முடியும். ஸோ இதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்த விஷயம், கடைசி விஷயம், எப்போவுமே லோ செல்ஃப் எஸ்டீம்லேயே இருக்கிறது. நீங்கள் ரொம்ப பிளைண்டாக புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் தாழ்த்தி பார்த்துக்கிறீங்க, உங்களை பற்றி குறை பேசுகிறீங்கன்னா யூஆர் நாட் இன் த ரைட் பாத். இது வந்து வளர்ச்சிக்கான பாதை கண்டிப்பாக கிடையாது. இது கெரியரில் மட்டும் இல்லை, மணியில் மட்டும் இல்லை, முக்கியமாக ரிலேஷன்ஷிப் மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து தப்பான பாதையில் பயணிக்கிறீங்கன்றது கான்ஷியஸ் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் உங்களை தாழ்த்திக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறது, ஒரு இலக்கு அமைச்சிக்கிட்டா கூட இல்லை இதுக்கு நான் பொருந்த மாட்டேன்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லலை, பட் உங்களை நீங்கள் வந்து ஒரு துளி கூட நம்பலை, உங்களோட முயற்சிகள் நம்பலை, ஒரு விஷயத்தை பாதியில் நிறுத்திடுறது, இன்னொருத்தர் முன்னாடி உங்களை போய் தாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான சைன் கிடையாது. வளர்ச்சிக்கு கண்டிப்பாக சரியான சைன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வருது, நான் எப்பவுமே கொஞ்சம் லோவாக தான் நான் நினச்சிக்கிறேன், பார்த்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் இதை வந்து இன்னொரு இடத்துல தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, இன்ட்ரோவர்ட்டுக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன், நான் ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்குன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றனால அதை நான் பிரித்து பார்க்க ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. ஸோ இன்ட்ரோவர்ட் வேறு, பீயிங் செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கிறது வேறு. ஸோ உங்களோட வேலை, உங்கள் துறை சார்ந்த அறிவும் அந்த இடத்துல பேசுகிற தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுகிறதுலையும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறதுலையும், இல்லை உங்களை வந்து உறவுகளுக்கு நடுவில் தாழ்த்தி பார்த்துக்கிறதையோ அதிகமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து டீவியேட் பண்ணி வேறு எங்கேயோ கொண்டு போகுது. உங்கள் முயற்சிகள் பெரிய அளவுக்கு பலனளிக்காதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் போக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த வீடியோவை நான் பார்ட் 2 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் நீங்கள் எங்கே பொருந்துறீங்க, இல்லை அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்பான பாதையில் போகிறீங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட அட்வைஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் ப்ரெசென்ட் லைஃப்பில் உணர்றீங்கன்னா உடனே நன்றி எழுத ஆரம்பிங்க, அஃபர்மேஷன் கேளுங்க. உங்களை வந்து விரும்புறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அதுக்கு இந்த ஐஎம் அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் லோ அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேளுங்க. செல்ஃப் லோ ஐஎம் அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேளுங்க. அந்த பயிற்சிகள் கண்டிப்பாக நிறைய இடங்களில் உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும், உங்களை வந்து ஒரு மோஸ்ட் செல்ஃப் லவ்விங் பர்சனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நன்றி.